அண்ணே சொல்லுதா. அப்பா அம்மா போனதுக்கப்புறம் எனக்காக நீ ரொம்ப கஷ்டப்படுறல்லண்ணே? அப்படிலாம் இல்லத்தா, என் தங்கச்சி பார்க்க எனக்கு என்ன கஷ்டம். இல்லைண்ணே, 2 நாளில் நான் ஊருக்கு போயிடுவேன். அதுக்கப்புறமா ரொம்ப கஷ்டப்படுவேன் இல்லை நீ? ஏத்தா, இவத்த இருக்க மெட்ராஸ் உன்னை பார்க்கணும்னு இருந்துச்சுன்னா பஸ் பிடிச்சி வர போறேன். இது என்ன கஷ்டம்? இல்லை, நீ பொய் சொல்கிற. அதெல்லாம் விடு. உன் துணிமெல்லாம் எடுத்து வச்சியா? எடுத்து வச்சுட்டேன். எதில் எடுத்து வச்சிருக்க? காட்டு. எதில் எடுத்து வச்சிருக்க? நீ டெய்லி வேலைக்கு எடுத்துகிட்டு போவல, அந்த பையில. எது அந்த குப்பைக்கு வரலையா? என்ன இப்படி பேசுகிற? பின்ன என்னத்தா, மெட்ராஸ் போற உன் கூட படிக்கிற பிள்ளைங்கள பெரிய பெரிய பொட்டியில் துணி எடுத்துட்டு வருவாங்க. இது எடுத்துட்டு போனா நல்லாவா இருக்கும்? அண்ணே, இங்கிருந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு தான் அந்த பை. அங்கே போய் செல்ஃப் இருக்கும், அதில் வச்சுக்கலாம். வேணாத்தா, இங்கேயே போடு. நான் ஒரு பெரிய பொட்டி வாங்கி தரேன். நம்ம இருக்கிற நிலைமையில இப்போ பொட்டிலாம் எதுக்குண்ணே? என் தங்கச்சி போகிற இடத்துல கௌரவமாக இருக்கணும். அதை எடுத்துகிட்டு போக வேணாம். பொட்டிலாம் விலை கூட இருக்கும், அதெல்லாம் ஒன்றும் வேணாம். அப்படிலாம் இல்லைத்தா, நம்ம செக்கால ரோட்டில் லலிதா பேக்ஸ்மேன் ஒரு கடை இருக்குல்ல, அங்கே சின்ன பொட்டிலேருந்து பெரிய பொட்டி வரைக்கும் 50% ஆஃபரில் போயிட்டு இருக்குதா. நீ வேற காலேஜ் போகிற, உன் துணிமணிலாம் அதில் வச்சு எடுத்துகிட்டு போகணும்ல. என் தங்கச்சி நான் அங்கே வாங்கி தரேன். சரிண்ணே. ஆமாங்க, எங்க அண்ணன் எனக்காக நான் ஹாஸ்டல் போகிறதுக்கு எனக்கு ட்ராலி வாங்கி கொடுக்க போகிறாரு. எங்கேன்னு தானே பார்க்குறீங்க? நம்ம செக்காலை ரோடு காரைக்குடி ஸ்ட்ரீட் லலிதா பேக்ஸ் மால்ஸில். அங்கே போனீங்கன்னா ட்ராலி, ஹேண்ட்பேக்ஸ், பர்ஸ் எல்லாமே 50 to 70% ஆஃபரில் போயிட்டுருக்கு. ஸோ நாங்கள் போய் அங்கே பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். நீங்களும் விசிட் பண்ணுங்கள். கரெக்டு தானே? நீ சொன்னால் சரியாக தான் இருக்கும்.